நண்பர்களே, திருடுறதுக்கு கூட டேலண்ட் வேணும் நண்பர்களே. திருடுறோம், இப்போ நம்ம ஒரு பொருளை திருடுறோம், அந்த திருட்டுக்கு கூட கொஞ்சம் டேலண்ட் வேணும், இல்லைன்னா ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கும். இது உண்மை நண்பர்களே. திருடுறதுக்கு கூட டேலண்ட் வேணும். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு கதை. பிழைக்கிற பிள்ளைக்கு பிச்சுப்பூ நஞ்சா அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையோட உண்மையான நடந்த கதை. இந்த கதையை நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ராஜாவோட தோட்டத்தில் பிச்சுப்பூ, அதாவது மல்லிகைப்பூ, இந்த பிச்சுப்பூ அப்படிம்பாங்களா, இந்த பிச்சுப்பூவெல்லாம் டெய்லி ஒரு திருடம் போய் 1 கிலோ 2 கிலோன்னு திருடிட்டே இருந்திருக்கான். திருடிட்டு கொண்டு வந்து விற்று அவன் மூணு வேலை அவன் சாப்பிட்டுக்கிடுவான். அதை விற்று அந்த காசை வாங்கி 3 வேலையும் சாப்பிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தான். நம்ம உழைக்கவே வேண்டாம், நம்ம டெய்லி இப்படி இந்த பிச்சுப்பூவோ மல்லிகைப்பூவையும் ஒரு 2 கிலோ 3 கிலோ திருடி கொண்டு போய் விற்று நம்ம 3 வேலையை சாப்பிட்டு இருந்துக்கலான்னு இப்படி வழக்கமாக திருடிட்டே இருந்திருக்கான். ராஜா தோட்டத்தில் ராஜா என்னடா டெய்லி பிச்சுப்பூவை காணோம், பிச்சுப்பூ கம்மியாகிட்டே இருக்கு என்னன்னு சொல்லி ஒரு 2 காவலாளியை தோட்டத்துக்கு காவல் போட்டார். ஒளிஞ்சி தெரியாமல் இருந்துக்கோ, இந்த தோட்டத்தில் யார் வந்து திருடுறானோ அவனை பிடிச்சி என்னோட அரண்மனை கூட்டு வா, அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு போயிடுவார். இந்த காவலாளி 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தோட்டத்துக்கு பிச்சுப்பூ தோட்டத்தில் உள்ள செடிகளோ படுத்து தெரியாத மாதிரி ஒளிஞ்சிக்கிடுவாங்க. அப்போ வழக்கம் போல் அந்த திருடன் அன்னைக்கு வந்தானாமா. அந்த திருடன் வந்து பிச்சுப்பூவை ஒரு 3 கிலோ பிடுங்கிட்டு போக போகிற நேரத்தில் இந்த காவலாளி வந்து பிடிச்சிட்டாங்களாமா. இந்த காவலாளி வந்து பிடிச்ச உடனே, நீ தான் இப்போ இத்தனை நாளாக இந்த பிச்சுப்பூ மல்லிகைப்பூவெல்லாம் திருடுனையா, நீ வா, அரசன்ட்ட உன்னை கொண்டு போய் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இந்த காவலாளி அரசனோட மாளிகைக்கு நடந்தே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்களாமா. அப்போ இந்த திருடன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, இந்த பிச்சுப்பூ திருடன் கையில் 2 கிலோ பிச்சுப்பூவை வச்சுருக்கான். மைக்கா கவர்லையோ துண்டுலையோ வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் அரண்மனைக்கு, ராஜாவோட அரண்மனைக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். இந்த 1/2 கிலோமீட்டர் நடந்தே காவலாளி முன்னாடி போகிறாங்க, இவன் பின்னாடியே போகிறான். இவனுக்கு அந்த நேரம் ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஐயோ, நம்ம பிச்சுப்பூவை ராஜாவோட தோட்டத்தில் திருடிட்டோம், இந்த பிச்சுப்பூவை நம்ம கையில் கொண்டு அங்கே ராஜா முன்னாடி போனோம்னா ராஜா நம்மளை சிறை தண்டனை கொடுத்துருவாரு, நம்ம திருடங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா நம்ம. சரி, ஓகே அப்படின்ட்டு இதை எல்லாத்தையுமே தின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட அரண்மனைக்கு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பிச்சுப்பூவெல்லாம் அள்ளி வாயில் போட்டு தின்னு முழுங்கிட்டானம்மா. பிச்சுப்பூவை தின்னு முழுங்கிட்டானம்மா. அதுக்கு தான் பிழைக்கிற பிள்ளைக்கு பிச்சுப்பூ நஞ்சா அப்படிங்கிற இந்த ஒரு கதை. இவன் தின்னதும் அங்கே போயிட்டாங்க, அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் காவலாளி சொல்கிறான், ராஜா, இவர் தான் உங்கள் தோட்டத்தில் டெய்லி திருடின பிச்சுப்பூவை திருடன் இவன் தான், இவனை கையோட பிடிச்சிட்டு வந்துட்டோம், இந்தா பாருங்க அப்படின்னு சொல்லவும் ராஜா கேட்குறாரு, சரி ஓகே, அவன் திருடனான்னு சொன்னீங்களா, அவன் கையில் எங்கே பிச்சுப்பூ இல்லையா காமிங்க அப்படிங்க. அவன் துண்டை மட்டும் அப்படியே மடித்து வச்ச மாதிரி துண்டை மட்டும் காமிச்சிட்டானோ. துண்டில் ஒரு பிச்சுப்பூ இல்லையா. நண்பர்களே, உறவுகளே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? திருடுறதுக்கு கூட இந்த பூமியில் டேலண்ட் வேணும். டேலண்ட் இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஜெயிலில் தான் கிடக்கணும். அதாவது ஒரு மனிதனுக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிம்பாங்க, அது மாதிரி பிழைக்கிற பிள்ளைக்கு பிச்சுப்பூ நஞ்சா. இதுதான் அதோட கதை நண்பர்களே. திருடுறதுக்கு கூட டேலண்ட் வேணும். அந்த ராஜா அவன் நினச்சிருந்தா அந்த பிச்சுப்பூவை கொண்டே போயிருந்தாம்னா ராஜா பார்த்துருப்பாரு, இவனுக்கு சிறை தண்டனை கொடுத்துருப்பாரு, இவன் திருடங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவன் அந்த நேரத்தில் என்ன பண்ணான், அந்த திருடன் ராஜா அரண்மனைக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போதே பிச்சுப்பூவெல்லாம் அள்ளி தின்னு முழுங்கிட்டான். அப்போ கையில் பிச்சுப்பூ இல்லை, ராஜா